السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. إن أحسن الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்து முடித்து அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றியொழுகிய நல்லற தோழர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் உள்ள அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமா. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹு தாலா இந்த பிரம்மாண்டமான பேருலகை படைத்து அதில் மனிதனை மிக சிறந்த சமுதாயமாக அல்லாஹு தாலா உருவாக்கியிருக்கிறார். இந்த மனிதனை படைத்த அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதன் எப்படி நடக்க வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது, எது கெட்ட விஷயங்கள், எவை நல்ல விஷயங்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் அவனுடைய உள்ளத்திற்கு, அவனுடைய அறிவுக்கு அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தியிருக்கிறார். அவனுடைய உள்ளத்தில் கேட்கும் போது எது நியாயமானது என்பதையும் எது சரியானது என்பதையும் அவனுடைய அறிவு மிக தெளிவாக எடுத்து சொல்லும் என்பதை திருமறை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் சூரத்து ஷம்ஸ் என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வநஃப்ஸிம் வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸாஹா. உள்ளத்தின் மீது சத்தியமாக, அதை நெறிப்படுத்தியவனின் மீதும் சத்தியமாக, அந்த உள்ளத்திற்கு அவன் நல்ல விஷயங்களையும் தீய விஷயங்களையும் சொல்லிக் காட்டியிருக்கிறான். யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ, தூய்மைப்படுத்திக் கொண்டாரோ அவர் வெற்றி பெற்றார். யார் அந்த உள்ளத்தை மாசுபடுத்தினாரோ அவர் நஷ்டமடைந்தார் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். மனிதனை படைத்து அந்த மனிதனுடைய உள்ளத்திற்கு, அவனுடைய அறிவுக்கு நன்மையான விஷயங்கள் எது என்பதையும் தீமையான விஷயங்கள் எது என்பதையும் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறார். அவனுடைய அறிவை சிந்தித்து சரியான முறையில் அவன் சிந்தித்து பார்ப்பானால் நிச்சயமாக நன்மையான விஷயங்கள் அவனுக்கு தெளிவாக தெரியும், தீமையான விஷயங்கள் எது என்பதும் தெளிவாக தெரியும். இந்த நேரத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை பரிசுத்தமாக, அந்த உள்ளத்தின் நன்மையான விஷயங்களையும் நல்ல எண்ணங்களையும் அவன் அதிகப்படுத்திக் கொள்வானேயானால் மறுமை நாளில் அடைவான். எவன் தன்னுடைய உள்ளத்தை களங்கப்படுத்தி விடுகிறானோ, கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்களால் அவன் உள்ளத்தை நிரப்பிக் கொள்கிறானோ அவன் மறுமை நாளில் கண்டிப்பாக நஷ்டவாளி ஆகுவான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறார். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா சூரத்து ஷுஆராவுடைய அத்தியாயத்தில் சொல்கிறான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். அந்த நாளையில் அவனுடைய செல்வமும் அவனுடைய பிள்ளைகளும் எந்த பயனும் அளிக்காது. இல்லா மன் அத்தல்லாஹு பிகல்பின் சலீம். யார் தூய உள்ளத்துடன் அல்லாஹுவை சந்திக்கிறானோ அவன் மட்டுமே வெற்றி அடைவான் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் சந்திக்கக்கூடியவன் இந்த உலகத்துல தூய்மையான உள்ளத்துடன் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் மறுமை நாளில் நிச்சயமாக அவன் வெற்றி அடைவான் என்றும்
தன்னுடைய உள்ளங்களை தூய்மையானதாக தாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். கெட்ட விஷயங்கள் இருந்து தூரமாக்கி கொள்ள வேண்டும். நன்மையான காரியங்கள் அதிகம் செய்யக்கூடியதாக நம்முடைய உள்ளங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நமக்கு குறிப்பிடுகிறார். ஆனால் மனிதனுடைய செயல்பாடுகளில் நீங்கள் பார்த்தீர்களானால் எல்லா பெரும்பான்மையானவர்கள் அதிகமான தீய செயல்களை செய்பவர்களாக நீங்கள் பார்க்கலாம். திருக்குர்ஆன் ஒரு இடத்தில் இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, இந்த இருக்கிறதே தீமையான விஷயங்களை அதிகமாக ஏவுகிறது. கெட்ட விஷயங்கள் என்று சொன்னால் நல்ல விஷயங்கள் அவனை கொண்டு வந்து சேர்ப்பது பெரும் கடினமாக இருக்கிறது. இப்ப உதாரணத்திற்கு மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும், ஒரு பெருங்கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு நினைத்தால் நீங்கள் இந்த மார்க்கத்தினுடைய விஷயங்கள் விளக்கப்படுகிறது, குர்ஆனுடைய விளக்கங்கள் சொல்லப்படுகிறது, பாருங்கள் என்று நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால் மக்கள் வரமாட்டாங்க. ஒரு சினிமா நடிகை, ஒரு பிரபலியமான நடிகை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு போட்டா அந்த தெருவே நிறைந்து வழிகிறது. பெரிய அறிவாளியா, பெரிய புத்திசாலியா, பெரிய எழுத்தை போறாரா, அல்லது நமக்கு ஒரு நல்ல திட்டங்களை செய்ய போறா, ஒன்னும் வேண்டியது இல்லை, அது எதையும் சொல்ல போவதும் இல்லை. அந்த நடிகைக்காக வேண்டி, அந்த அலங்கோலங்களை பார்ப்பதற்காக வேண்டி நம்முடைய நஃப்ஸ் என்ன செய்கிறது? தூண்டுகிறது. அங்கே பெரும் கூட்டம் கூடுகிறது. அதே நேரத்தில் தினமும் ஐவேளை மக்களை எல்லாம் அழைத்து ஹய்யால் ஸலா ஹய்யால் ஃபலா என்று ஒலிபெருக்கியின் மூலமாக மக்களை எல்லாம் அழைத்தாலும் கூட வராத கூட்டம் ஒரு சின்ன ஒரு நடிகை மூலமாக, ஒரு ஆபாச விஷயங்களின் மூலமாக ஒன்று கூடுகிறார். அப்போ மனிதனுடைய உள்ளத்தை எது அதிகமாக தூண்டுகிறது என்று சொன்னால் இது மாதிரி விஷயங்களை தான் இந்த உள்ளம் தூண்டுகிறது. அப்ப இதில் இருந்தெல்லாம் மனிதன் என்ன செய்ய வேண்டும்? விலகி நன்மையான விஷயம் தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். இன்று பாருங்கள் எந்த அளவுக்கு மனிதர்களும் மாறிவிட்டார்கள். அதை பக்குவப்படுத்த வேண்டிய ஆலிம்கள் எப்படி ஆகிவிட்டார்கள் என்றால், இப்போ சமீபத்தில் ஒரு நோட்டீஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஏத்திகாஃபினுடைய சட்டங்கள், ஜமாத்துல் உலமா சபை ஒரு நோட்டீஸ் வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஏத்திகாஃபினுடைய சட்டங்கள், அதுல அவசிய தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாது. வெளியே போவதாக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகலாம். அதுல அவசிய தேவையில்லாமல் ஒரு நிமிடம் தாமதமாக வந்தாலும் கூட ஏத்திகாஃப் என்ன செய்யும்? வீணா போய்விடும். எல்லாம் கடுமையான எச்சரிக்கையோடு அதுல இருக்கிறது. அதுல ஒரு தலைப்பு எந்தெந்த விஷயத்துக்கு வெளியே போகலாம் அப்படிங்கறதுல ஒண்ணு எழுதியிருக்கிறாங்க. புகை பிடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் வெளியே கழிவறை சென்று அவர்கள் புகை பிடித்துக் கொள்ளலாம். வெளியே போயிடாத, பாத்ரூம் கக்குகளை போய் குடிச்சிட்டு. இவரும் நோன்பு வைத்தவர், அந்த நோன்பு கால வரையிலையும் என்ன செஞ்சீங்கன்னா பக்குவமா இருந்தாலும் தொடர்ந்த உடனே எங்க போறேன்னா அங்கதான் போறான். இதை என்ன செய்ய வேண்டும்? ஆலிம்கள் அதெல்லாம் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கணும். உன் மனசை நோன்பு காலங்கள்ல பக்குவப்படுத்தி வைத்திருந்தாயோ அது மாதிரி மத்த காலங்கள்லையும் அதே மாதிரி பக்குவப்படுத்தி இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்ல. என்ன போயிடாத, நீ பாத்ரூம்ல போய் என்ன செய்ய இப்படியே குடிச்சிட்டு வந்து அப்படியே நோட்டீஸ் வெளியிட்டு இருக்கிறான். ஜமாத்துல் உலமா சபை வெளியிட்டு இருக்கிறது. உள்ளம் எந்த அளவுக்கு போயிருக்கு, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேன், சரி தனியும் போகுது, அங்கேயாவது போய் இப்படியே குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பத்துவா கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்முடைய அந்த உள்ளத்தை சரியான முறையில் பக்குவப்படுத்தி விட்டோம் சொன்னா, நல்ல எந்த பெரிய மன்னாதி மன்னன் வந்தாலும் சரி, பெரிய கொடுங்கண்ணன் வந்தாலும் சரி, உள்ள ஸ்ட்ராங் ஆயிருந்துச்சுன்னு சொன்னா எவனும் என்ன செஞ்சிட முடியாது, நம்மளை அசத்தி பத்திர முடியாது. அந்த உள்ளம் கெட்டு போய்விட்டது என்று சொன்னா எவனா இருந்தாலும் சரி நம்மளை கெடுத்துட்டு போயிடும். இடம்பெறக்கூடிய 52வது ஒரு செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஃபில் ஜஸதி முலகாத்தன், ஒரு துண்டு இருக்கிறது, ஒரு சதை துண்டு, இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அது சரியாகி விட்டது என்று சொன்னால் அவனுடைய உடல் எல்லாமே சரியாகிவிடும். ஒய்தா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அது வீணாகி விட்டது என்று சொன்னால் அவன் உடல் முழுவதும் வீணாகி போய்விடும். அல்லாஹ் வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த உள்ளம் ஒழுங்கா வந்துச்சுன்னு சொன்னா அழகான முறையில் எல்லா விதமான இபாதத்துகளில் இருந்து இறை வணக்க கரெக்ட் கொண்டே இருக்கு.
அது கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் எல்லா விதமான கெட்ட செயல்களும் என்ன செஞ்சுவிடும், அவன் உள்ளே வந்துவிடும். அப்ப உள்ளத்தை நீங்கள் நல்ல முறையில் பக்குவப்படுத்தி வைத்துக் கொண்டால் எவ்வளவு பெரிய உருட்டலாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மிரட்டலாக இருக்கட்டும், நம்மளை யாரும் எதையும் என்ன செஞ்சுவிட முடியாது. பெரிய பணத்தை ஆசை காட்டி கொடுத்து எதுவும் என்ன செய்ய முடியாது, நம்மளால செய்ய முடியாது. உள்ள ஸ்ட்ராங் ஆயிட்டா ஓகே. நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை எடுத்து பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக இருந்தவன் ஃபிரௌன் மிக பயங்கரமான கொடியவன். அவன் மாதிரி கொடியவன் யாரும் கிடையாது அந்த காலத்துல. அவன் மாதிரி படைபலம் உள்ளவன் அவனதில் அவுத்தாது, பெரும் படைகள் உள்ள ஃபிரௌன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த ஃபிரௌனுக்கு சாதகமாக தான் அந்த சூனியக்காரர்கள் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அற்புதத்தை தோற்கடிக்க வர்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் கேட்கறாங்க, நாங்க அவரை ஜெயிச்சிட்டோம்னா என்ன பக்கத்துல இருந்துக்கலாம், அல்ல பக்கத்துல பெரிய பதவியை கொடுத்து அலங்கரிப்பதாக ஃபிரௌனும் என்ன செய்கிறான், வாக்குறுதி கொடுக்கிறான். உங்களுடைய இந்த சூனிய இலைகளின் மூலமாக மூசாவினுடைய அற்புதத்தை உடைச்சிருங்க, அதை உடைத்து விட்டால் உங்களுக்கு பெரிய வெகுமானம் தருகிற என்ற கருத்துல கூட்டிட்டு வரலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வர்றாங்க, வந்தாங்க. ஒரு பெரிய போட்டி நடந்தது. அந்த போட்டியில ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் போயிடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். இது பெரிய வரலாறு, நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த உண்மையை தெரிந்த உடனே அந்த சூனியக்காரருக்கு தான் எது உண்மை எது பொய். சாதாரண மக்களுக்கு ரெண்டுமே உண்மை மாதிரி தெரியும். பாம்பு நெளிகிற மாதிரி இந்த வித்தாரை காட்ட முடியுது, உண்மையான பாம்பாக அவர்களால் காட்ட முடியும். அவ வித்தைக்காரர்களுக்கு தெரிகிறது இது வித்தை கிடையாது, இது மனிதனால் செய்ய முடியாதுன்னு ரொம்ப தெளிவாக அறிந்தவர்கள் ஆமன்னா பி ரப்பி ஹாரூன் வ மூசான்ட்டாங்க. முன்னாடியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு அந்த அவையிலேயே ஃபிரௌனுக்கு முன்னாலே அந்த கொடுங்கோலுவனுக்கு முன்னலாக சொல்லிட்டாங்க. அவருடைய உள்ளம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகியிருக்கும். அவன் திரும்ப கடுமையான எச்சரிக்கை செய்யறான். நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்னாலே நீங்க ஈமான் கொள்கிறீர்களா? இவர்தான் உங்களுக்கெல்லாம் சொல்லி தந்த பெரிய குருவா? பாருங்கள், உங்களை நான் சிலுவையில் ஏற்றப் போகிறேன், அப்போது தெரியும் கடுமையான வேதனை செய்பவன் யார் என்று உங்களுக்கு தெரியும். என்ன செய்ய போற, மாறுகால் வாங்க போற, சிலுவையில் அறைய போற அப்படின்னு கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான் ஃபிரௌன். அவங்களுடைய உள்ளம் தடுமாறியதா, பயமுறுத்துகிறான். முன்னாடி பணத்தை காட்டி அழைத்து வந்தான், அதிலே அவர்கள் ஏமாறவில்லை என்ற உடனேயே அவனுடைய அதிகாரத்தை காட்டி அங்கே மிரட்டுகிறான். மிரட்டினவன் அவங்க என்ன சொன்னாங்க, உள்ளம் தடுமாற்றம் உள்ளவனாக இருந்தால், உள்ள தூய்மை இல்லாதவர்களாக இருந்தால், ஐயோ இவன் பயங்கரமானவனாச்சே, சும்மா மிரட்டுறவன் இல்லையே, சின்ன குழந்தைகளை கூட கொலை செஞ்சவனாயிர, இவனை எதிர்த்து யாரும் நிற்க முடியாதே, பெரிய படைகளை வச்சு நசுக்கிடுவானே அப்படிலாம் அவங்க நினைக்கிறாங்க. உள்ள அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்து ஃபக்லீமா அன்தகால் இன்மா தக்லி ஹாதில் ஹயாத்தி துன்யா, நீ என்ன வேண்டுமானாலும் தீர்ப்பு வழங்கிக்கொள், உன்னுடைய தீர்ப்புகள் எல்லாம் இந்த உலகத்தில் தான் செல்லும். உலகத்துல தான் இதெல்லாம் நீ, நாங்கள் நம்பியது அல்லாஹுவை, மறுமை நாளை, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், எங்களுடைய உணம் அதைத்தான் ஏற்கிறது. எனவே நீ என்ன இதை விட எவ்வளவு பெரிய தண்டனை வேணாலும் கொடு, அதை ஏற்க தயார் என்று அங்க சொல்கிறார். உண்மையான உள்ளம், உறுதியான உள்ளம், அல்லாஹுவை ஸ்ட்ராங்கா நம்பி இருக்கக்கூடிய ஒரு உள்ளமாக இருந்தால் எவ்வளவு ஆளாகும் சரி, ஃபிரௌனை விட பெரிய கொடுங்கோல் வந்தாலும் கூட அவர்கள் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அவங்களுடைய உள்ளம் இருந்திருக்கிறது. நீங்கள் நபிமொழிகளில் ஏராளமான இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பரிசுத்தப்படுத்த அல்லாஹ்வை உறுதியான நம்பிக்கையுடன், ஏனதானல்ல உறுதியாக நம்பிருந்து எவ்வளவு பெரிய கொடுங்கோளர்களை எல்லாம் முன்னோக்கி இருக்கிறாங்க. புகாரியில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அபூ ஜந்தல் ஹுதைபியா உடன்படிக்கையிலே அபூ ஜந்தல் என்ற ஒரு தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கை போடக்கூடிய அந்த நேரத்தில் கையில் விலங்குடன் வருகிறார். யர்சுஹு ஃபீ குயூதிஹி, கையை உடைத்து கையில விலங்குகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படியே அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகிறார். ஒப்பந்தம் என்ன உங்களுக்கு தெரியும், ஹுதைபியா உடன்படிக்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு உம்ரா செய்யும் போது தடுக்கப்படுகிறார்கள். அப்போ உடனடியாக முஷ்ரிக்கீன்களுக்கும் நபிகளாருக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் வருகிறது. அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்படுகிறதுனா, இந்த வருடம் நீங்கள் வரக்கூடாது, அடுத்த வருடம் வரலாம், வந்தால் 3 நாட்கள் தான் நீங்கள் தங்க வேண்டும், ஆயுதங்களை கொண்டு வரக்கூடாது.
இது முக்கியமான நிபந்தனை. அதுலயே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு நிபந்தனை, மக்கள் எல்லாம் முஸ்லிம்கள் எல்லாம் கடுமையா எதிர்த்த நிபந்தனை எதுவென்றால், யாராவது அந்த காலகட்டத்தில் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு இஸ்லாத்தை தழுவுகிறேன் என்று வந்தார்களேயானால் திரும்பவும் எங்களிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். இப்படி ஒரு நிபந்தனையும் போடப்படுகிறது. இந்த நிபந்தனைகளுக்கு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட பலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனாலும் அல்லாஹ்வுடைய சட்டத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் எல்லாம் அமைதியாகிட்டான். அந்த ஒப்பந்த டயத்துல போட வருபவர் யாருன்னா சுஹைல் பின் அம்ர். இந்த சுஹைல் பின் அம்ர் என்பவர் அங்கே வருகிறார். வந்த உடனே இவர் அபூ ஜந்தல் என்பவர் விலங்கு உடைச்சிக்கிட்டு அங்கே உள்ள வர்றார். ரெண்டு பேருக்கும் என்ன உறவு நீங்கள் பாத்தீங்கன்னா, அவருடைய சொந்த பிள்ளை, முஷ்ரிக்கீன்கள் தரப்பில் இருந்து ஒப்பந்தத்துக்கு வந்த சுஹைல் பின் அம்ருடைய சொந்த பிள்ளை தான் அங்க விலங்கோட வந்து நிக்கிறார். அவர் என்ன செஞ்சிருக்காரு, மகனை சொல்லி பார்த்தாரு, கேட்க மாட்டேங்கிறான். இந்த ஏகத்துவ கொள்கைக்கு தான் போவாங்கிறான். அவன் உள்ளம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இவனை சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு வீட்டுல விலங்க போட்டு பூட்டிக்கிட்டு தான் இங்க வராரு ஒப்பந்தத்துக்கு. அவன் மகன் அதை உடைச்சிட்டு இங்க வந்துட்டான். அப்போ உடனே அந்த அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அவர்களை, நீங்க எனக்கு திருப்பி தரணும் என் பிள்ளைய, ஒப்பந்தம் அதுதான். ரசூலுல்லாஹ் இல்லையே, இன்னும் கையெழுத்தே ஆகலையே, கையெழுத்து ஆன பிறகு பாத்துக்கலாம் என்னவனா, நீங்கள் இது என்னை ஒப்படைக்கல என் பையனை, நான் இந்த ஒப்பந்தத்தை முழுசுக்கும் நான் ஒத்து வர மாட்டேன் அப்படின்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப ஒப்படைக்கிறார். அப்ப அபூ ஜந்தல் மக்களை கேட்டா, ஐ மாஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம்களே, முஸ்லிம் கூட்டத்தினர்களே, ஜிஅத்து முஸ்லிமா வரது இலல் முஷ்ரிகீன், நான் என்ன முஸ்லிமாக உங்களிடத்தில் வந்திருக்கிறேன், என்னை இணை வைப்போர்ட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறீங்களே, இது தேவையா? என்னை நீங்கள் பார்க்கலையா? என்னுடைய நிலைமை நான் எப்படி இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியவில்லையா என்று அவர் கேட்கிறார். அதாமன் ஷதீதன் பில்லா, அங்க பார்த்தா அவர் அல்லாவின் பாதையில் கடுமையாக வேதனை செய்யப்பட்டிருக்கா. உடலை பார்த்தா அப்படி தெரியுது. என்ன அடித்தாரோ, என்ன கொடுமைப்படுத்தினாரோ ஒரு தந்தை தெரியல. அவ்வளவு அடியும் உதையும் வாங்கி விலங்கையும் உடைத்து கொண்டு இங்கே வருகிறார். திரும்பவும் இணைவை போட்டு ஒப்படைக்கிறாங்க. அவர் இவ்வளவு கண்ணீர் விட்டு அழுகிறார். ஒப்பந்தம் இருட்ட அடிப்படையில், நான் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நான் திருப்பி கொடுப்பேன்னு ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க. இவருடைய மனநிலையை பாருங்க, உள்ளம் என்ன இருக்கும். இந்த மாதிரி நாம் இருந்தால் என்ன இருக்கும், இவ்வளவு வீட்டுல அடி வாங்கி உத வாங்கி உடைத்து கொண்டு வருகிறேன், நீ சேர்க்க மாட்டேன், நீங்க திருப்பி அதே இடத்துக்கு கொண்டு போய் அனுப்புறீங்களா அப்படின்னு போயா நீனும் மார்க்கம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா அவருடைய உள்ளம் எவ்வளவு உறுதியாக இருந்தது என்று சொன்னால், திரும்ப போனவர் அங்கிருந்து திரும்ப தப்பிச்சு வந்துட்டார். திரும்ப போகிறார், பாப்படையா இருக்காரு. சிறுக்கு இடத்துல நான் வாழ முடியாது, ஏகத்துவ கொள்கையில் தான் நான் இருப்பேன் என்று அங்கிருந்து வந்து மதீனாவுக்கும் போக முடியவில்லை, மக்காவுக்கும் போக. மதீனாவுக்கு போகணும்னா ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டாங்க, திரும்பவும் குஃப்ரியத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்க அந்த அவர்கள்ட்ட கொண்டு போய் அனுப்பி விடுவார்கள். அது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அவங்க நடுவிலே இருந்தார்கள். இவர்கள் ஒரு ஆள் இருந்தாரு. அப்படியே பல இளைஞர் கூட்டம் அங்கே நிறைந்தது. ஏன்னா அங்க இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற அங்க போக முடியாது, ஒப்பந்தம் இருக்கு, திருப்பி வந்துருவனால ஒரு இளைஞர் கூட்டமே அங்கே உருவானது. மிக மன உறுதியுடன் உள்ள, இஹ்லாசுடன் உள்ள, மன தூய்மையுடன் உள்ள அந்த இளைஞர் கூட்டம் இருந்தது. அவர்கள் உணவுக்காக வேண்டி முஷ்ரிக்கீன்கள் அந்த பக்கம் வாகன கூட்டம் வந்தால் அவர்களை தாக்குனாங்க. அந்த உணவுகளை எல்லாம் அபகரித்து அதுல இருந்து சாப்பிட்டு வந்தாங்க. இது முஷ்ரிக்கீன்களால் எதுவுமே செய்ய முடியாமல் பயங்கர நெருக்கடிக்கு ஆளாகி கடைசியில் வழி இல்லாமல் நபிகளார் இடத்தில் வந்து சொன்னாங்க, நாங்க போட்ட ஒப்பந்தத்தை வாபஸ் வாங்கி தயவு செய்து நீங்க அவங்களை அங்கேயே வச்சுக்கிறீங்க. அங்க போனா நம்முடைய சாப்பாடு உணவாவது மிஞ்சமா போகும், இல்லண்டா இவங்களை இந்த இளைஞர்களை நம்ம இருக்க முடியாது. எதுக்கும் துணிஞ்சவன், வீட்டுல வாப்பா அடிச்சாலும் சரி உதச்சாலும் சரி உள்ள போட்டாலும் அங்கேயிருந்து தப்பிச்சுக்கிட்டு வர்றான், இவனை வச்சுக்கிட்டு மேய்க்க முடியாது, தொலைஞ்சு போகட்டும், அங்கேயே விட்டுருங்க, நீங்க வச்சுக்கிறீங்கன்னு சொன்ன வரலாறு புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற. எவ்வளவு பெரிய உள்ள உறுதி என்று பாங்க. அங்கே இருந்த சூனியக்காரர்கள் எப்படி மன உறுதியாக இருந்தார்கள், இந்த அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எவ்வளவு மன உறுதியோடு இருந்தார்கள் என்று பாருங்க. இந்த மாதிரி மன உறுதி நமக்கு வந்து விட்டது என்று சொன்னால், நம்ம எந்த நன்மையான காரியங்கள் ரொம்ப இலகுவாக நாம் செய்து விடுவோம், தீமையான காரியங்கள் பக்கம் போக மாட்டோம். அந்த தீமையான காரியங்களை செய்தான் எவ்வளவுதான் முண்டிக் கொண்டு நம்மளை உணர்த்தி வந்தாலும் செய்தாலும் நம்ம அதிலிருந்து வெற்றி கொண்டு விடுவோம் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப இந்த உள்ளத்தை மட்டும் நல்ல ஸ்ட்ராங் ஆக்கி வச்சுக்கிறீங்க, உறுதியாக்கி வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல விஷயங்களையே நிறைத்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை யாரும் உங்களை கெடுத்து விட முடியாது. அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த உள்ளம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருந்து உங்களுடைய
வணக்க வழிபாடுகள் எல்லாம் செய்யணும்னு சொல்லும் போது நாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா உங்களுடைய தோற்றங்களை பார்க்கறது இல்லை, அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான். அந்த உள்ளத்துல நன்றாக சுத்தமாக தூய்மையாக அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் இபாதத்துகளை செய்கின்ற போது மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உள்ளம் தூய்மை இல்லாத நிலையிலே உள்ளத்துல அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் பெற்றோர்கள் சொன்னார்கள், ஊர்ல உள்ளவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி உள்ளதுக்காக வேண்டி நீங்கள் இபாதத்துகளை நீங்கள் செய்தீர்களானால் உங்களுக்கு ஒருபோதும் நன்மை கிடைக்காது. ஏனால் உங்களுடைய உள்ளம் தூய்மையானதாக இல்லை, அசுத்தம் நிறைந்ததாக மாறிவிடுகிறது. திருக்குர்ஆன்ல நம்ம எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றால், வயலுன் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராவூன். தொழுகையாளிகளுக்கு கேடு என்று சொல்கிறார். அல்லாஹுவை வணங்குவவனுக்கே கேடு. எப்படிப்பட்ட ஆள்? கவனக்குறைவாக அல்லாஹுவை வணங்குபவன். இரண்டாவது, அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக வணங்குபவன். அடுத்தவங்க என்னை பார்த்து பெரிய தொழுகையாளி, கரெக்டா ஃபஜர் தொழுகைக்கு வந்துருவாரு, ஐவேளை தொழுகையிலையும் கரெக்டா வந்துருவாரு, முதல் சப்ல நிற்பாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் தன்னை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுபவன். அவன் உள்ளம் என்ன? மாசடைந்து போக இருக்கிறது, உள்ளம் சுத்தம் இல்லை. அல்லாஹ்வுக்காக எந்த இபாதத்துகளாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், மனிதனுக்காக செய்யக்கூடாது. ஆனா வாழ்நாள் முழுவதும் முதல் சப்பிலேயே ஒருத்தன் தொழுது வருகிறார், முதல் இடத்திலே வந்து நிற்கிறார், ஒரு வக்து கூட அவன் விடுவதில்லை. ஆனால் மக்கள் அப்படி பேச வேண்டும் என்பதற்காக அவன் தொழுதானே, ஆனால் அந்த தொழுகைக்கு எந்த மதிப்பும் இல்லை, அவனுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதை இன்னொரு நபிமொழியை நீங்கள் எடுத்து பாருங்கள். உள தூய்மையோடு இருப்பவன் ஒன்றும் செய்யாவிட்டாலும் கூட அல்லாஹ் நன்மையை அள்ளி கொடுக்கிறார். எப்படி திரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போர்க்களத்துக்கு சென்றார்கள். உங்களுக்கு தெரியும், தபூக் போர்க்களம் மதீனாவிலிருந்து ஏறத்தாழ 700 கிலோமீட்டருக்கு அப்பால் பெரிய தூரம். அந்த போர்க்களம் வந்து நடந்த காலகட்டம் கடுமையான வெயிலான காலகட்டம். வெயில் எப்படி இருக்கு? நம்ம இப்பவுமே வெளியில ஏசி இல்லாம வெளியில போய் நம்மளால நிக்க முடியல, அவ்வளவு இது நம்ம சென்னையில் இருக்கு. அரபு நாடுகள்ல எப்படி இருக்கும்னு நீங்க எண்ணி பாத்துக்கிறீங்க. கடும் வெயில் உள்ள மிக தூரமான இடத்துல ஒரு போர்க்களம். இந்த போர்க்களத்துல பேரித்த பழங்கள் எல்லாம் அறுவடை செய்வதற்கு தயாராக இருந்த ஒரு காலகட்டம். பொருளாதாரம் ஒரு பக்கம் இழுக்கிறது, நமக்கு நிறைய அறுவடை செஞ்சா நல்ல குடும்பம் சந்தோஷமா இருக்கலாண்டு. இன்னொரு பக்கம் அந்த பயமுறுத்துகிறது, இவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்னு. அதனால்தான் இந்த போர்க்களத்துக்கு சொல்வார்கள் கஸ்வத்துல் உஸ்ரா என்று சொல்வார்கள். தபூக் போர்க்களத்துக்கு கஷ்டம் நிறைந்த போர்க்களம். எந்த போர்க்களம் சந்தோஷத்தை வர டூரா இருக்க போது எல்லாமே கஷ்டம்டாலும் மற்ற போர்க்களத்தை விட மிகப்பெரிய சிரமங்களுக்கு உள்ளான ஒரு போர்க்களம் என்று இந்த தபூக்கை சொல்வார்கள். அவ்வளவு நீண்டமான தூரத்திற்கு நபிகளார் வெளிப்படையாக எல்லாரும் வர வேண்டும் என்று சொன்னது. மற்ற போர்க்களம் ரகசியமாக வச்சிருப்பாங்க, தூரங்கிறனால யாரும் என்ன காரணம் சொல்லிடக்கூடாதுக்காண்டி சொல்லி அனைவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ போர்க்களத்திலே போய்கொண்டு இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியில் 4423வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அங்கே அழகா சொல்வார், இன்ன பில் மதீனத்தி அக்வாமன். மதீனாவிலே சில மக்கள் இருக்கிறாங்க. இங்கே எல்லாம் நீங்க வந்துட்டீங்க, சில மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அவங்க மா சிறுத்தும் மசீரன் வலா கத்தாத்தும் வாதியன் இல்லா காணுமாக்கும். நீங்கள் எங்கே நீங்கள் பயணம் செய்து போனாலும் சரி, எந்த கணவாயை நீங்கள் கடந்து சென்றாலும் சரி, அவர்களும் உங்களுடனே இருக்கிறார்கள். இன்னொரு முஸ்லிமுடைய அறிவிப்பிலே நன்மையில் உங்களுடன் இருக்கிறார்கள், கூட்டாளியாக இருக்கிறார்கள். ஹஸ்புஹுமுல் மருள், அவர்களுக்கு நோய் அவர்களை தடுத்து விட்டது. நோய் மட்டும் இல்லை என்றால் அவர்கள் உங்களோட வந்திருப்பாங்க. அவங்க எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆகா நம்ம போக முடியாம போயிடுச்சே, நமக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று கவலை அடைந்தவர்களாக ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். நீங்கள் எங்கெங்கெல்லாம் பயணம் செய்கிறீர்கள், எவ்வளவு சிரமங்கள் பண்ணுகிறோ அது அவங்க வர்ற மாதிரி அல்லாஹ் அவருக்கு கூலியை கொடுப்பேன்னு சொன்னார். இந்த இடத்தில் சொல்லுகிறார், தொழுகையாளி தொழுது கஷ்டப்பட்டு அவன் சிரமப்பட்டவனுக்கு எந்த நன்மையும் இல்லை என்று சொல்கிறான். நபிகளார் அங்கே சொல்கிறார்கள், ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை, வீட்டிலே நோயாளியாக அங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த கஷ்டப்பட்ட அவ்வளவு சிரமமான அந்த போர்க்களத்துல கிடைக்கும் நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் என்று சொல்கிறார். அப்ப உள்ளத்துல நம்ம தெளிவாக நாம் இருப்போமையானால், உள்ளம் தூய்மையானதாக அல்லாஹ்வுக்காக வேண்டி நினைப்போமையானால், ஒரு இதை செயலை செய்யாட்டா கூட அந்த நினைப்பு கூட அல்லாஹ் தஆலா கூலியை தருவான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள்.
அதனால ஒவ்வொரு இடங்கள்லையும் அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளம் சுத்தமானதாக இருந்து தூய்மையானதாக இருந்து நாம் நல்லறங்களையோ அல்லது நல்ல பணிகளையே செய்கிறோம் என்பதை பார்க்கிறான் என்பதையும் நாம் கவனத்தில் வைக்கணும். இதே மாதிரி இன்னொரு செய்தி சஹீஹுல் புகாரியில் 1410வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு நாம் செய்ய தர்மம் செய்யும் போது ஒரு சிலர்கள் 100 ரூபாய் கொடுப்பாங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க, லட்சம் கொடுப்பவர் இருக்காங்க, பெரிய இன்னும் சொல்ல போனா கோடி கூட கொடுக்கலாம். இதில் நாம் கொடுக்கக்கூடிய ஒருவர் கோடி ரூபாயை கொடுக்கிறார், ஒருவர் 1 ரூபாயை தான் கொடுக்கிறார். அப்ப நம்முடைய பார்வையில் என்ன தெரியும்னா, கோடி ரூபாய் கொடுப்பதற்கு அல்லாஹ் நிறைய சில மறுபடியும் நன்மையை தருவான். இந்த 1 ரூபா கொடுப்பவர் இருக்கிறார், அவருக்கெல்லாம் லைட்டா தான் நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, நாம் மன தூய்மையோடு அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் சம்பாதித்து நாம் தர்மம் செய்வோமே ஆனால் நாம் செய்யக்கூடிய இந்த தர்மம் கூட மலையளவுக்குரிய தர்மமாக அல்லாஹ்விடத்தில் கணக்கிடப்பட்டு நன்மை கிடைக்கும் என்று நபிகளார் குறிப்பிடுகிறார்கள். சொல்கிறார், மன் தஸத்தக பி அத்லி தம்ரத்தின் மின் கஸ்பின் தய்யிபின். தூய்மையான சம்பாத்தியத்தில் எவனையும் ஏமாத்தல, யாரையும் நான் ஃப்ராட் பண்ணல, அடுத்தவனுடைய ஒரு பொருளையும் நான் இல்லை, அதுல மோசமான வழிகள் நான் சம்பாதிக்கல, ஹலாலான அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நான் சம்பாதித்த அந்த பணம், அதுல ஒரே ஒரு பேரித்தம்பளம் அளவுக்கு ஒருத்தன் தர்மம் செய்கிறான், சுத்தமான தூய்மையான அல்லாஹ்வுக்காக வேண்டி அவன் செய்கிறான். அப்ப ரசூலுல்லாஹி லா யக்புல்லாஹு இல்ல தய்யிப், அல்லாஹ் தூய்மையானதை தவிர வேற எதையும் எடுக்க மாட்டான். பல கோடி ரூபாயை அடுத்தவனை ஏமாத்திட்டு மோசடி செய்து இப்படி ஒருத்தன் பணம் தர்மம் செய்தான் என்று சொன்னால் அந்த பணத்துக்கு 1 ரூபாயோட மதிப்பு கிடையாது அல்லாஹ்விடத்தில். நீ எவ்வளவுதான் நீ பணத்தை நீ கொடுத்தாலும் கூட அது சுத்தமான தூய்மையான பணம் அல்ல, நீ ஏமாற்றிய பணம், இது ஹராமான முறையில் சம்பாதித்த பணம். நிறைய பேர்கள் இடங்களில் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் நிறைய ஊக்கப்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரி பணம்லாம் கொடுத்தோம்னா கடவுளுக்கு கொடுத்தா கடவுள் நம்மள ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. வட்டி கடை வச்சிருப்பான், கடவுள் படத்தை வச்சிருப்பான். வட்டி எவ்வளவு பெரிய ஏழைகளை புளிந்து எடுக்கக்கூடிய ஒன்று, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. கொண்டு போய் அவன் அப்படிப்பட்டவன் என்ன செய்கிறான், கோயில போய் நிறைய உண்டியல்ல கொண்டு போய் கொட்டுகிறான். இவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம பாவங்களை எல்லாம் கரைஞ்சிடும், நம்ம எவ்வளவு பேரை குணப்படுத்தினாலும் போனாலும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், உன்னுடைய தர்மத்தை அல்லாஹ் வாங்கணும்னு சொன்னா அது சுத்தமானதா இருக்கணும், தூய்மையானதா இருக்கணும். நீ ஏமாத்தி பிராடுத்தனம் பண்ணி கொண்டு அந்த பணத்தை நீ சம்பாதிப்பாய் என்று சொன்னால் வெளிமக்களுக்கு தெரியாமல் போகலாம், அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் தூய்மையானதை மட்டும்தான் எடுப்பான் என்பதை நபிகளார் அதிலே சொல்லிவிட்டு அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், கமாயுர்பி அஹதுக்கும் ஃபலுவஹு, ஒரு குதிரை குட்டியை உங்களில் ஒருவர் எப்படி பராமரிப்பாரோ வளர்ப்பாரோ அது மாதிரி அதை அல்லாஹ் தஆலா வளர்ப்பான். ஹத்தா தக்கூனு மிஸ்லல் ஜபல், அது கடைசியில மலை அளவுக்கு அது ஆகிவிடும் என்று நபிகளார் குறிப்பிடுகிறார். குதிரைன்னா அந்த காலத்துல ஒட்டகம் வைத்துக் கொண்டிருந்த காலத்துல குதிரை என்பது அவங்களுக்கு ரொம்ப ஆசையோடு வளர்க்கக்கூடியது. அதை எவ்வளவு அழகாக பக்குவமாக வளர்ப்பாங்களோ அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பேரித்தம்பழம் அந்த அளவுக்கு உள்ள ஒன்றை மன தூய்மையாக அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நீங்கள் நடந்து நீங்கள் செய்தீர்களானால் அந்த ஒரே ஒரு பேரித்தம்பழத்தை கூட மலை அளவுக்கு அல்லாஹ் வளர்த்து அவ்வளவு தர்மம் செய்தனுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா எழுதி வைத்து விடுவார் என்று நபிகளார் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதனால பணமும் அல்லாஹ் தஆலா எதையும் என்ன செய்வதில்லை, நீங்கள் கொடுப்பதை உள்ளம் தூய்மையாக இருந்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய 1 ரூபாயை கூட அல்லாஹ் தஆலா மன தூய்மையோடு செய்ததின் காரணத்தினால், ஹலாலான முறையில் செய்ததின் காரணத்தினால் அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை அல்லாஹ் தஆலா தருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு செய்தி சஹீஹுல் புகாரியில் 6447வது செய்தியாக இடம்பெறுகிறது. எல்லாருமே நம்ம பணம் செல்வம் உள்ளவர்கள் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி நினைக்கிறோம், கண்ணியமும் நம்ம கொடுக்கிறோம். சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களை யாரும் மதிக்கிறது கிடையாது. இப்போ ஒரு வாட்ச்மேன் இருக்கிறான், ஒரு டீ வாங்கி கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான், ரிக்ஷா ஓட்டக்கூடியவனா இருக்கிறான், இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் பெரிய மதிப்பில் சாதாரண அற்பம் மாதிரி நம்ம என்ன செஞ்சிடறோம், நினைத்துட்டு போயிடுறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிற ஒரு மனிதரை காட்டி இவரை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்போ அவங்க சொல்றாங்க, மின் அஷ்ராஃபின் நாஸ், மனிதர்களே நல்ல பெரிய ஆளு, மதிப்புமிக்க மனிதர். வல்லாஹி ஹரியுன் இன் ஹத்தபா ஐயுன்கஹ, அவங்க மக்கள் சொல்கிறார்கள், இவர் பெண் கேட்டார் திருமணம் முடித்து கொடுப்பதற்கு தகுதியானவர். கேட்டா உடனே மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. அவன் பரிந்துரை செய்தார் என்று சொன்னால் உடனே ஏத்துக்கிடுவாங்க, இவருக்கு இதை கொடுங்க, இவருக்கு வேலையை போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னா உடனே கேட்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள்.
எதை பேசினாலும் உடனே கேட்கிற மாதிரி ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் நபி தோழர்கள் சொல்றாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் இருந்தாங்க. அப்புறம் அதுக்கடுத்து ஒரு மனிதர் வருகிறார். ரஜுலும் மின் ஃபுகரால் முஸ்லிமீன், முஸ்லிம்கள்ல உள்ள ஒரு ஏழை மனிதர், ஃபக்கீர், சாதாரண ஒரு மனிதர். இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னா, ஹாதா ஹரியுன் இன் ஹதப அல்லாஹ் யுன்கா, இவர் பெண் பேசினால் பெண் கொடுக்காமல் இருப்பதற்கு தகுதியானவர். கேட்டா யாரும் ஒண்ணு கொடுக்கவே மாட்டாங்க. சாதாரண ஆள், இவருக்கு போய் யாரும் கொடுப்பா? அல்லா யூசஃபா, இவ போய் அங்க நமக்கு தெரிஞ்சவனுக்கு கொடுங்கண்டா போய் அப்போ அப்படின்னு வரட்டி விட்டுருவான். இவன் பரிந்துரை செய்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்கால அல்லா இஸ்மா அலி கௌலி, இவர் பேசினாருன்னா காது கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. பெரிய வேற ஆட்கள் இருந்தாங்க பேசினார்கள் என்று சொன்னால் போய் இப்போ நீங்க பாருங்க, பிரதமர் அவர் வந்து வர்றாங்க, ஒரு மண்ணு இருக்காது, என்ன செய்வான்னா பல ஆட்களை கூட்டு வந்து கோடியா வச்சிருவான். அழகான நல்ல பயான்களை ஒரு சாதாரண ஒருவன் பேசுவான், அதுக்கு 5 பேர் கூட கூட மாட்டான். ஏன்னா பெரிய ஆளு அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு என்று ஒரு கூட்டம் வருகிறது. ஒரு நல்ல தெளிவாக பேசக்கூடியவர், நல்ல தெளிவான கருத்தை சொல்லக்கூடியவர், நீங்கள் எத்தனை மக்களை நீங்கள் பார்த்திருப்பீங்க. அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்கன்னு சொன்னா எல்லா மீடியாவும் வந்துருவாங்களா, யாருன்னு கேட்பாங்க. ஒரு கந்தசாமி, ஒரு அப்துல்லா, யாரு கந்தசாமி அப்துல்லாவா அப்படின்னு சொல்லிட்டு அதோட போயிடுவான். அல்லது அப்படியே கொடுத்து ஏதாவது காசை கொடுத்து நீங்க கூட்டிட்டு வந்தாலும் கூட பிரதமர் வர்றாரு, உள்துறை அமைச்சர் வர்றாரு, முதலமைச்சர் வர்றாரு அப்படின்னு சொன்னா எல்லா கூட்டமும் அங்கதான் போகும். உங்கள்கிட்ட ஏதாவது பேட்டி கொடுப்பானா? உங்களுக்கு வர்றேன்னு சொல்லி இருந்தாலும் கூட விட்டுட்டு அங்க போயிடுவான். அவன் தான் பெரிய ஆளுங்கிற எண்ணம் மக்களிடத்துல தோற்றமளிக்கப்படுகிறது. மக்கள் அதை மதிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இதே மாதிரி 2 மனிதர் ரொம்ப பெரிய மனிதர் என்று சொல்லப்படுகிற, அவர் சொன்ன எல்லாம் கேட்கிற அளவுக்கு பெரிய ஆளு. ஒருத்தன் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டான், பேசினா யாரும் கேட்கவும் மாட்டாங்க, பரிந்துரை சென்றா கேட்க மாட்டான். அவ்வளவு ஏழ்மை நிலையில் உள்ளவர். இப்ப 2 பேரையும் ஒப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீர்ப்பு சொல்லுகிறார் மக்கள்கிட்ட. மனிதர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில எப்படி இருப்பார்கள் என்பதற்கு அவர்களாக சொல்கிறார்கள். ஆதா ஹைருன், இந்த ஏழை இருக்கிறானே இவன் சிறந்தவன், மின் மின்னல் அர்லி மிஸ்லஹாதா, அவன் மாதிரி ஆட்கள் இந்த பூமியில் நிறைந்திருப்பதை விட இந்த மாதிரி ஆட்கள் இருப்பது சிறந்ததுன்னா இவன் தான் சிறந்தவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சாதாரண செல்வந்தர்களையும் நல்லவர்கள், உயர்ந்தவர்கள், சிறந்தவர்களா இருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய செல்வந்தராக மன்னராக இருந்திருக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய செல்வந்தராக இருந்திருக்காங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய செல்வந்தராக இருந்தாங்க. அந்த மாதிரி நல்லவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் ஏழை எளியவர்கள். அதிலேயே பணக்காரர்களாக இருந்து செல்வந்தர்களாக இருந்து நியாயமாக நேர்மானாக ரொம்ப குறைவானவர்கள். அப்போ நாம் நம்முடைய பார்வையெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா அழகான சட்டை போட்டு நன்றாக இருந்து பெரிய நல்ல வாகனங்கள் வைத்திருந்தா பெரிய மனிதர் என்று நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் அப்படி பார்க்கறது இல்லை. இந்த ஒரு சாதாரண ஏழையாக இருக்கக்கூடியவனே அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்தவன். இவனைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அதனால் நம்முடைய உள தூய்மையோடு யார் நடந்தாலும் சரிதான், நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வின் பார்வையில மிகச் சிறந்தவர்களாக இருப்பாங்க. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 40 வருடங்களுக்கு முன்பாகவே பணக்காரர் போறதுக்கு முன்னாடி ஏழைகள் போயிடுவாங்க. பணக்காரர்களுக்கு நிறைய கேள்வி கணக்குகள் இவைகளெல்லாம் நிறைய அல்லாஹ் தஆலாக்கு போறான். ஏழைகளுக்கு ஒண்ணுமில்ல, தூய்மையா கரெக்டா நம்ம நடந்தோமா நமக்கு டக்குன்னு உடனே கிரீன் சேனல் மாதிரி உள்ள என்ன செஞ்சலாம், சொர்க்கலோகத்துக்கு நாம் போய்விடலாம், அந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதனால மனம் தூய்மை அடைந்தால் போதும். செல்வத்தை விட பொருளாதாரத்தை விட நமக்கு இருக்க வேண்டியது வந்து தூய்மையான எண்ணம் இருந்து நாம் ஏழையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு சிலர்கள் தவறிழைப்பவர்கள், தவறில் மனுஷன் என்றால் தவறிழைக்கக்கூடியவன் தான். அந்த தவறை உணர்ந்து திருந்திக் கொள்கிறான் பாங்க, அவன் சிறந்தவன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் தவறு செய்து விடுவான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்துல ஒரு கரும்புள்ளி ஏற்படுகிறது. திருமதி என்ற நூலில் இடம்பெறுகிறது. அவன் அதிகமாக செய்தாடையானால் இந்த கரும்புள்ளி இன்னும் அதிகமாகும். அவன் தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் பண்ணி விடுவான் என்று சொன்னால் அந்த கரும்புள்ளி என்ன செய்து விடும், மறைந்து விடும் என்று சொன்னான். மனிதன் எப்பாவது தெரியாதனமா சைத்தானுடைய தூண்டுதலால தப்பு செஞ்சுட்டு அந்த தப்பை நியாயப்படுத்தாமல் தான் செய்தது தவறுதான் என்பதை அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டானேனா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், மன்னித்து விடுகிறான். அவன் சிறந்தவனாக அல்லாஹ்வின் பார்வையில் பார்க்கப்படுகிறான். உள்ளம் வந்து சில நேரத்தில் தடுமாறுது, ஆனால் அதற்கு பிறகு தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து தூய்மைப்படுத்திக் கொள்கிறார். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் 3000
501வது செய்தியாக சஹி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், காமிதியா குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி என்ன செய்கிறார்கள், விபச்சாரம் செய்துவிட்டு, அது யாருக்கும் தெரியல, யாரும் கையும் களவுமா யாருமே பிடிக்கல. இவர்களாக வந்து மனம் உள்ளம் உறுத்தி அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளையில நம்ம கடுமையாக மாட்டிக்கொள்வோமே என்று பயந்து, இந்த உலக தண்டனை மறுமை தண்டனை விட ரொம்ப ரொம்ப லேசானது என்று எண்ணி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே வந்து விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிரத்தினுடைய மறுமையின் தண்டனையை ரொம்ப கடுமையா சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப கீழ்நிலையில் உள்ள ஒருவன், ரொம்ப சின்ன தப்பு செய்தவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 நெருப்பாலான கங்குகள் அவனுடைய பாதங்கள் கீழே வைக்கப்படும். யக்லி மின்ஹுமா திமாவு, அதனுடைய சூடு அந்த மூளையை கொதிக்க வைக்குமா. 2 கங்கு வைப்பாங்க, அதன் சூடு மூளை என்ன செய்யும், கடுமையாக கொதிக்கும். அப்ப அவன் நினைப்பானாம், இந்த நரகத்திலேயே அல்லாஹ் நம்மளை தான் மிக கடுமையாக சோதிக்கிறான், கடுமையான வேதனை செய்கிறான், என்ன மாதிரி கொடுமை வேதனை யாருமே படவில்லை என்று நினைப்பானாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், இவன்தான் அந்த நரகத்திலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான வேதனை பெறக்கூடியவன். ஒரு சின்ன சாதாரண வேதனையை கூட நம்மளால் அங்கே தாங்க முடியும். கீழ்நிலையில் உள்ள வேதனை, ரொம்ப கம்மியான வேதனை கூட நம்மளால் தாங்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, உணர்த்தி இருக்கிறாங்க, நினைவூட்டி இருக்கிறார்கள். இதெல்லாம் அந்த பெண்மணியை உணர வைக்கிறது. நம்ம இங்க வாங்கணும்னா உயிர் போவோம், அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு போயிடும். நமக்கு இங்க தண்டனை பெற்றுட்டா மறுமையில தண்டனை கிடையாதுன்னு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் வந்து முன் வந்து சொல்லுகிறார். யாரும் பிடிச்சிக்கிட்டுலாம் வரல, அவங்களா நான் தப்பு செஞ்சுட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் விரட்டுறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, மாயிஸ் அவரை எப்படி நீங்கள் திருப்பி அனுப்பினீர்களோ அதை மாதிரி என்ன நீங்க அனுப்ப பார்த்துட்டீங்களா, அதை நான் போக முடியாது, எனக்கு தண்டனையை தாருங்க. அப்புறம் அவங்க கர்ப்பிணியாக இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் குழந்தை பெற்று விட்டு வா அனுப்பிட்டாங்க. அதோட அவ்வளவுதான், ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லல, போகல. அப்புறம் அந்த பெண்மணி குழந்தையை பெற்றெடுத்துட்டு கை குழந்தையுடன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நான் குழந்தையை பெற்றுட்டேன். இப்படி யாராவது சொல்லுவார்களா? சரி, ஏதோ அனுப்பிட்டோம், எங்கேயாவது நம்ம ஊர் தெரியாது, யாரும் தெரியாது, ஏதாவது ஒரு பகுதிக்கு போயிருவோம், ரசூலுல்லாஹ் என்ன தேடி பிடிச்சி வந்தாங்கன்னா போய்க்கிறோம்னு நினைச்சிட்டு போயிருக்கலாம். இத்தனை மாத காலங்கள்ல அவங்களுடைய உள்ளம் எங்கேயும் எப்படி எல்லாம் புரண்டு போயிருக்கலாம். ஸ்ட்ராங் அவ்வளவு கரெக்டா இருந்தது. திரும்பவும் கையோட வர்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் திரும்பவும் ஒரு சான்ஸ் அவங்க போறதுக்கு, குழந்தை வந்து திட உணவு சாப்பிடுறவனையும் பால் ஊட்டுகிறீ அப்படின்னு அனுப்பி வச்சிடறாங்க. திரும்பவும் அந்த பெண்மணி போயிட்டு அந்த குழந்தையை நன்றாக வளர்த்து கையில அந்த குழந்தையை ரொட்டி துண்டோட இருக்கும் போது ரசூலுல்லாஹ் வந்து திட உணவை சாப்பிடுறோம், நீங்க எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவர்கள் தண்டனையை நிறைவேற்றுகிறாங்க. எப்படின்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் யாருக்கும் தெரியல, இவங்களா முன்வர்றாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் திரும்ப அனுப்புறாங்க, குழந்தை புற வைக்கிறாங்க, பாலூட்ட சொல்றாங்க, அப்புறம் குழந்தைய திட உணவை சாப்பிட வைக்கிறாங்க. இவ்வளவு காலங்கள் அந்த பெண்மணியினுடைய மனது எப்படி எல்லாரும் வாழும்போது நாம் ஏன் வாழக்கூடாது, நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்காமல், இங்க தண்டனை பெற்றா மறுமையில அல்லாஹ் தண்டனை தரலாம், அல்லது மன்னிக்க கொஞ்சம் தண்டனை நம்மளால் தாங்க முடியாது என்ற அந்த உள்ளம் அவர்களை உணர்த்திய காரணத்தினால் வந்து அவர்கள் தண்டனை நிறைவேற்றப்பட்டு கொல்லப்பட்டார். அப்போ கொல்லப்படுகின்ற போது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சல்லி அலைஹா யா நபி அல்லாஹ் வகத் ஜனத், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, விபச்சாரம் செய்த ஒருவருக்கு நீங்கள் போய் தொழ வைக்கிறீங்களா? ஒரு நல்ல மனுஷனுக்கு தொலை வச்சா பரவாயில்ல, ஒரு விபச்சாரியான ஒரு பெண்மணிக்கு போய் நீங்கள் தொலை வைக்கிறீர்களே என்று கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், தாபத் தௌபத்தன், இந்த பெண்மணி ஒரு அழகான தௌபாவை, பாவ மன்னிப்பை அவர் கேட்டிருக்கிறார். லவ் குசிமத் பைன சபீன மின் அஹ்லில் மதீனா, மதீனாவிலே இருக்கக்கூடிய 70 நபர்களுக்கு அது பங்கிட்டாலும் அது விசாலமானதா. இந்த 70 100 என்பது அதிகத்தை காட்டுவதற்கு அரபியர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. நீங்க நபிமொழிகள்ல பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுவார்கள். சில அறிவிப்புகளில் 70 தடவை. இந்த 70 என்பது அதிகத்தை காட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது அரபியர்கள். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கக்கூடிய 70 நபர்களுக்கு இது பங்கிட்டாலும் கூட அதற்கு கூட விசாலமானதாக இருக்கும். ஒரு பெண்மை அல்லாஹ்வின் பாதையில் தன்னுடைய உயிரை கொடுத்து தௌபா செய்ததை விட ஒரு சிறந்த தௌபாவை நீ பார்த்திருக்கிறாயா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டிக்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணி தப்பு செய்தார்கள் தான், தவறு செய்தாலும் கூட அவங்களுடைய உள்ளம் ஊத்தி அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு மார்க்கம் காட்டும் வழி என்ன என்பதற்கு மிகப்பெரிய ஒரு இதை அவர்கள் அங்கே கொடுத்திருக்கிறாங்க, விலையை கொடுத்திருக்கிறாங்க, தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறாங்க.
இந்த மாதிரி உள்ளம் தூய்மையாக இருக்குமானால் இவர்கள் எந்த ஷைத்தானும் கெடுத்துட முடியாது. அழகா ஒவ்வொரு காலகட்டம் பல மாத காலங்கள் அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தும் அவங்களுடைய உள்ளத்தை யாராலும் கெடுக்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொன்னிருக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியில, ஃபித்னாக்கள் ஊதன் ஊதன் கோரை கோரையாக பாய்கள் மாதிரி அப்படியே பின்னப்படுமா. பாய்களை எப்படி ஒரு கோரையை ஒன்னோட இணைச்சு பண்றோமோ அது மாதிரி இந்த சோதனைகள் இருக்கிற உள்ளங்களில் போய் நிறைய பேர்களுக்கு அப்படியே அல்லாஹ் சோதிக்கு கொண்டு வருவார். எவனுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதோ, இந்த மாதிரி ஃபித்னாவை மாற்ற மாதிரி தவறான காரியங்களை மாற்ற மாதிரி வரும்போது அவனுடைய உள்ளம் அதுக்கு அடிபணிந்து விட்டால் அவனுடைய உள்ளத்துல ஒரு கரும்புள்ளி ஏற்பட்டுவிடும். அதை மறுத்து விட்டது என்று சொன்னால் அது வெண்புள்ளியாக மாறிவிடும். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எவனுக்கு இந்த கெட்ட விஷயங்களில் அடிமையாகி போய்விடுகிறானோ, அப்ப அவனுடைய அடிமையாகி போனவனுக்கு உதாரணம் என்றால் கவுத்தி வைக்கப்பட்ட கூஜாவை போன்று. கூஜாவில் தண்ணி மேல திறந்திருக்கும், பின்னாடி மூடி இருக்கும்ல, இப்ப திருப்பி வைக்கப்பட்ட ஒன்றை போன்று. அவனுக்கு எந்த நன்மையான விஷயங்களும் தெரியாது. மார்க்கத்துக்கு முரணான எதையும் அவன் மறுக்க மாட்டான். அவன் ஏற்றுக்கொள்வதெல்லாம் எதை தெரியுமா? அவனுடைய உள்ளம் மனோ இச்சை எவைகளை எல்லாம் தூண்டுகிறதோ அதை அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். எவனுடைய உள்ளம் மறுத்து விடுகிறதோ அவன் அதிலிருந்து என்ன செய்வான்? பிழைத்துக் கொள்வான். எவன் அதில் அடிமையாக போய் விடுகிறானோ அவனுடைய உள்ளம் பூஜா மாதிரி. எண்ணத்தை நீங்கள் சொன்னாலும், நிமித்தி வைத்திருந்தால் தண்ணி ஊத்தினா உள்ள போகும், கவுத்தி வைத்திருந்தால் எந்த நன்மைகளை சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டான், எந்த கெட்ட செயல்களையும் மறுக்க மாட்டான். என்ன வந்தாலும் சரி அவன் வாட்டுக்கு என்ன செய்வான்? நடந்து கொண்டே இருப்பான். உள்ளம் கெட்டு போய்விட்டது, உள்ளம் அவனுடைய எல்லா கெட்ட விஷயங்களையும் ஏற்கொள்ளு விட்டது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார். இந்த பெண்மணிக்கு அவ்வளவு இதுவும் வந்தாலும் கூட அவங்களுடைய உள்ளம் அதை ஏற்கவில்லை. ஒரு தடவை சரிகிறார்கள், அதற்கு பிறகு என்ன செய்து விட்டார்கள்னா பிழைத்துக் கொண்டார்கள். அதுக்கு பிறகு அதுக்கு முன்னால் உள்ள அனைத்து விஷயங்களையும் தெரிந்து அதிலிருந்து தவிந்து கொண்டார்கள். ஆனால் யார் அதிலேயே ஒண்ணு சின்னதிலிருந்து அப்படியே பெரிதாக போய்கொண்டே இருக்கிறானோ அவனுடைய உள்ளங்கள் அனைத்தும் கரைபடிந்து கடைசியில் மிக பெரும் ஒரு பாவியாக மாறிவிடுவான் என்பதை நபிகளார் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். இன்னொரு ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மனிதனுடைய உள்ளம் கெட்டு போகிறது என்று நாம் சொல்லுகிறோமே, இது எல்லாம் பெரிய பெரிய மகான்களுக்கெல்லாம், பெரிய பெரிய அவுலியாக்களா இருக்கவங்கலாம் ஒன்றும் செய்யாது. சாதாரண மனிதனிடம் மட்டும்தான் கெட்டு போகணும்னு நீங்க நினைக்காதீங்க. ஷைத்தான் எல்லா மனிதனையும், பெரிய இருந்து சரி சிறுவர்கள் வரையிலையும் அத்தனை வரையும் கெடுப்பான். நம்ம உள்ளத்துல எப்படி போடுவான்னா, நம்மெல்லாம் தப்பெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை போட்டு தவறான வழியில கொண்டு போய் சேர்த்து விடுவான். அதனால யாராக இருந்தாலும் சரி, மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு கெட்ட எண்ணங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதிலிருந்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு செய்தி சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. 2035வது செய்தியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. ஏத்திகாஃப் இருக்கும்போது அவங்களுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பள்ளிக்கு ரசூலுல்லாஹ்ட்ட பேசிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு வெளியே போறாங்க. ரசூலுல்லாஹ் வாசல் வரையிலையும் போய், பள்ளியின் வாசல் வரையிலையும் போய் அவங்கள வழி அனுப்ப போறாங்க. அந்த காலத்துல விளக்குகள் இல்லை, யார் என்னன்னு தெரியாது, இரவு நேரம். உடனே 2 நபித்தோழர்கள் அங்க வர்றாங்க. வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து சொல்கிறார்கள், இது என்னுடைய மனைவி சஃபியா. ஓ சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், அல்லாஹ் மிக தூய்மையானவன், நாங்க உங்களை தப்பா நினைப்போமா? எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்குறாங்கன்னா, தவறான வேறு எந்த பெண்ணிடத்திலையும் நான் பேசிக்கொண்டு இருக்கவில்லை, என்னுடைய மனைவி சஃபியா தான் இவங்க அப்படின்னு சொன்ன உடனேயே நபித்தோழருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்கள் மேல நாங்க இப்படி தப்பான எண்ணத்தை சொல்லுவோமா அப்படின்னு அவங்களுக்கு மிகப்பெரிய, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னது பெரிய வேதனையை அவர்களுக்கு ஏற்படுத்தியது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஷைத்தான யபுலகு மினல் இன்சானி மப்லகத் தமி. ஷைத்தான் இருக்கிறானே மனிதர்களுடைய இரத்த நாணங்களிலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். இன்னி ஹஸீது அன் யக்திஃப ஃபீ குலூபிக்குமா ஷையா, உங்கள் இருவர்களுடைய உள்ளங்கள்ல எதையாவது போட்டு விடுவானோ என்று நான் பயந்தேன், எனவேதான் நான் இவ்வாறு உங்களுக்கு சொன்னேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க விளக்கம் கொடுத்தார். யாரு? நபித்தோழர் ரசூலுல்லாஹ்விடத்திலே
பாடம் பயின்ற அந்த நபி தோழருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஷைத்தான் எப்படியும் உங்களுடைய உள்ளங்களை வழிகெடுத்து விடுவான். என்னையெல்லாம் யாரும் அசைத்து விட முடியாது என்று நினைக்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் எப்போதும் உதவி தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். யாரையும் என்ன செய்யலாம்? வழிகெடுத்துடலாம். யாரும் தவறான வழிக்கு போகலாம். தவறான வழிக்கு போவது பிரச்சனை இல்லை. அப்படி போய்விட்டால் எப்படி அந்த பெண்மணி பாவ மன்னிப்பு தேடினார்களோ அதுபோன்று பாவ மன்னிப்பு தேடி நம்முடைய உள்ளத்தில் உள்ள அந்த கரும்புள்ளியை என்ன செஞ்சு விட வேண்டும்? அகற்றிவிட வேண்டும். இந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய இந்த சைத்தானிய உணர்வுகள் நம்முடைய உள்ளத்திலே வந்து விட்டது என்று சொன்னால், நம்ம எந்த நிலைக்கு ஆளாகி விடுவோம் என்று சொன்னால், நம்ம தான் பெரிய அறிவாளி மாதிரி நம்ம ஆயிட்டு உண்மையான சத்திய கருத்துக்களை ஏற்காமல் பொய்யும் புரட்டுகளும் சர்வசாதாரணமாக பேச ஆரம்பிக்கிறோம். ஒருத்தனுடைய உள்ளம் கெட்டு போய்விட்டது என்பதற்கு என்ன அளவு கொண்டா ஒரு இதை பாருங்க, எப்ப இருந்தாலும் வாய் பொய்யே பேசுகிறான் என்று சொன்னால் இவனிடத்தில் இரையச்சம் இல்லை என்று அர்த்தம். இவனுடைய உள்ளங்கள் கரை படிந்து விட்டது என்று அர்த்தம். முனாஃபிகீன்கள் வெளியில தெரியல, பெரிய தொழிலாளி மாதிரி தெரியலாம், பெரிய தர்ம ஆளி மாதிரி இருக்கலாம். ஆனா பொய்யும் புரட்டும் அவன் பேசினான் என்று சொன்னால் அவன் உள்ளம் சரியில்லைன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுல 9வது 10வது வசனத்தில் சொல்கிறான், வமினன் நாசி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர். மனிதர்களில் நாங்கள் அல்லாஹுவை நம்பிவிட்டோம், ஆகிரத்தையும் நம்பிவிட்டோம் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். வமாஹும் பிமுமினீன், ஆனா அவங்க நம்பிக்கை கொள்ளவில்லை. பழிச்சு ரொம்ப தெளிவா அவ்வளவு துணிந்து போய் சொல்லுகிறான், அல்லாஹுவை நாங்க நம்பி இருக்கிறோம், ஆகிரத்தையும் நாங்கள் நம்புறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லுவான். ஆனா உண்மையில் அவன் நம்பிக்கை உள்ளவன் அல்ல. எதுக்காண்டி சொல்றான்? யுகாதிஊனல்லாஹ வல்லதீன ஆமனு, அல்லாஹுவையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்ற நினைக்கிறான். ஏமாத்துறதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட பொய்யை சொல்லுகிறான். ஒமா யஹ்தவுன இல்லா அன்ஃபுஸஹு வமா யஷ்உரூன், அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான், அதை அவன் உணரவில்லை. ஃபீ குலூபிஹிம் மரலுன், இவர்களுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறது, உள்ளத்திலே கெட்டு போய் கிடக்கிறான். அதன் காரணத்தினால்தான் இது மாதிரி பொய்களை சொல்லி, எதா இருந்தாலும் நேரடியாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்றவன் காஃபிர், அவனவன் நேரடியா மறுத்தவன் காஃபிர்னு நம்ம சொல்லிடுவோம். இந்த நடிக்கிறான் பாருங்கள், ஏமாற்றுகிறான் பாருங்க, இவனுடைய உள்ளங்கள்ல நோய் இருக்கு. இவன் அல்லாஹ்விடத்திலையும் அவனுடைய நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் துணிந்து பொய்களை சொல்லுவான். அல்லாஹுவை ஏமாற்றுவதற்காக வேண்டி எதையும் அவன் செய்வான். அதனால்தான் முனாஃபிக்கீன்கள் நீங்க பார்த்தா தொழுகைக்கெல்லாம் வந்து கரெக்டா வருவான். ஆனா அவன் இறை நம்பிக்கை உள்ளவன் அல்ல, அல்லாஹுவை முழுமையாக நம்பியவனும் அல்ல. ஆனா வெளி மக்களிடத்திலே காட்டுவதற்காக தொழுவான். தொழுவது சோம்பேறித்தனமா தொழுவான், கவனக்குறைவாக தொழுவான். இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் வருவதற்கு எண்ணம் உள்ளம் தூய்மை இல்லை. உள்ளம் தூய்மை இல்லாதவனுக்கெல்லாம் இது போன்ற நிலைமை ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, சூரத்துல் முத்தஃபிஃபீன்ல, இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா, நம்முடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் பால அசாத்தீருல் அவ்வலீன், இது முந்தியவர்களுடைய கட்டுக்கதைகள் என்று சொல்லுவான். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்கள் துருப்பிடித்து போயிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய வசனங்களை அவனுக்கு ஓதி காட்டப்பட்டால், இதெல்லாம் அல்லாஹ் சொன்னது இல்ல, முந்தைய காலத்தினுடைய கட்டுக்கதை, இது மாதிரிதான் நிறைய கதைகளை சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய வசனங்களையே என்ன செய்கிறான்? மறுக்கிறான். ஏன் மறுத்தான்? அவனுடைய உள்ளம் எல்லாம் துருப்பிடித்து போயிருக்கிறது, கரை பிடித்து போயிருக்கிறது, உள்ளம் தூய்மை இல்லை. திறந்த மனதுடன் என்ன செஞ்சிருக்கணும்? பார்த்திருக்கணும், இது அல்லாஹ்வுடைய வசனம் தானா, இந்த வசனத்தில் சொல்லக்கூடியது உண்மைதானா, இந்த வசனத்தில் சொன்னது நம்முடைய நடவடிக்கைகளை பின்பற்றுவதற்கு ஏற்றதுதானா, இந்த நபி இருக்கிறாரே, இந்த நபி உண்மையிலே இந்த அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் இருக்கிறாரா, அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்பது எதையுமே சிந்திக்காமல் ஒரே வார்த்தையில் இது முன்னோர்களுடைய இட்டுக்கிட்டப்பட்ட கதை. இப்படி நிறைய பேர்கள் நம்ம குர்ஆனுடைய வசனத்தின்படி நடங்க, ஹதீஸின் படி நடங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இவன் வஹாபியலுக்கு வேற வேலை கிடையாது, தான் சொல்லிட்டே இருப்பான், அதோட முடிச்சிருவான். நம்ம சொல்வது சரியா இல்லையா என்பதை என்ன செய்யணும்? திருக்குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்க்கணும், நபிமொழிகளோடு என்ன செய்யணும்? ஒப்பிட்டு பார்க்கணும். குர்ஆன் நபிமொழிகளின் அடிப்படையில் உள்ளதாக இருக்குமானால் ஏற்றுக்கொள்ளணும், இல்லை என்று சொன்னால் நீங்க சொன்னது இல்லை அப்படின்னு மறுக்கணும். அப்படி மறுப்பதில்லை. எவர்களுடைய உள்ளங்கள் இது மாதிரி துருப்பிடித்து கரை பிடிந்து போய் கிடக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் என்றால், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவங்களுடைய உள்ளங்கள் துருப்பிடித்ததின் காரணத்தினால் இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் என்று சொல்வார். இப்படி நிறைய விஷயங்கள்
எவனுடைய உள்ளங்கள்ல கெட்ட எண்ணங்கள் இருக்கோ இவை அனைத்தும் தவறான வழிகளுக்கு போவோம். அதுல இன்னும் முக்கியமாக அல்லாஹ் என்ன சொல்கிறார் என்றால், எவைகள் மோசமான காரியமாக இருக்கிறதோ அது மாதிரி விஷயத்தையே தேடிக்கொண்டு போவோம். அப்படிப்பட்டவர்கள் யாருடைய உள்ளத்துல வழிகேடு இருக்கிறதோ நோய் இருக்கிறதோ இவனுடைய வேலையே அப்படித்தான் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆல இம்ரானில் சொல்கிறான். அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், எவனுடைய உள்ளத்தில அந்த வழிகேடு இருக்கிறதோ அவர்கள் யத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு இப்திகா அல் ஃபித்னதி வப்திகா தஅவீலி, எவனுடைய உள்ளத்தில் வழிகேடு இருக்கிறதோ அவர்கள் குழப்பமானதை தேடி செல்வார்கள், குழப்பமான விளக்கத்தை தேடி செல்வார்கள். அதே மாதிரி ஃபித்னா குழப்பங்கள் உள்ள வசனங்களையாக அவர்கள் தேடி செல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆனுடைய வசனங்கள் 2 வகையாக இருக்கிறது. தெளிவாக சொல்லப்படக்கூடிய ஒரு வசனங்கள் உண்டு, இன்னொன்று 2 விதமாக பொருள் செய்யக்கூடிய வசனங்கள் இருக்கிறது. எவன்கிட்ட நோய் நொடிகள் உள்ளுக்குள்ள இருக்குதோ அவனுடைய வேலையெல்லாம் வேண்டாம், எதுக்கு 2 விதமாக இருக்குதோ அந்த மாதிரி வசனங்களையாக எடுப்பான். ஏன்னா குழப்பத்தை நாடு, மக்கள்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்தணும், தவறான பொருளை கொடுக்க வேண்டும் என்பதற்கு அந்த மாதிரி வசனங்களையே தேடி எடுப்பால் இவனுடைய உள்ளங்கள் எல்லாம் கெட்டு போய் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். நீங்க மனிதர்கள் நிறைய பேர்களை பார்க்கலாம். இந்த ரமலான் மாதம் வந்தது, அப்பா யாரை பத்தி எதுவுமே பேசக்கூடாது, வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எழுதக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு சும்மா இருப்பார். ஒரு 2 நாள் கழிச்சதுக்கு திரும்ப எவனையாவது பத்தி வசாது எழுதிட்டே இருப்பார். கேட்டா என்ன சொன்னா, சத்தியத்தை எப்படி இருந்தாலும் நம்ம சொல்லித்தானே ஆக வேண்டி இருக்குது, அதனால இவர்கள் செய்யக்கூடியதை பார்த்தால் சும்மா இருக்க முடியவில்லை என்று அடுத்தவங்கள ஃபசாத் பேச ஆரம்பிக்கிறார். ஒரு சிலருடைய நோக்கம் எல்லாம் யார் என்ன குறை செய்றா இதையே போய் பாக்குறது, இவன் என்ன தப்பு செஞ்சிருக்கான், இவன் ஏன் தப்பு செஞ்சிருக்கான், இவனுடைய தவறுகள் என்ன, இவனுடைய வேலைகள் இதையே நோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறது. நம்ம பார்க்கிறோம் தப்பும் நடக்குது, சரியும் இருக்கு, ஏதாவது தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டலாம். என்ன வேலை, ஒவ்வொருவனும் அவன் இன்ன தவறுகளை செய்து கொண்டிருக்கிறான் என்றே சுத்தி கொண்டு வருவது, அது போன்ற செய்திகளையே தேடி எடுத்துக்கொண்டு பேஸ்புக்ல இதில் பூரா பரப்பிக்கொண்டே இருப்பது, இவைகெல்லாம் உள்ளம் சுத்தம் இல்லாதவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வெறும் எதுல பிரச்சனைகள் உருவாக்க முடியுமோ அதை மட்டுமே எடுத்து ஒருத்தவன் பேசுவானே என்றால் அவனுடைய உள்ளம் சரியில்லை. நேர்மையானவன் நீதமானவன் நல்லதை நல்லது என்று சொல்லதும் அல்லதே அல்லது என்று சொல்ல வேண்டும். இவன் எடுப்பதெல்லாம் வெறும் தீமையான விஷயங்களாக அவன் எடுத்துக்கொண்டே இருப்பானே ஆனால் உள்ளம் அப்படியே துப்பிடித்து போய் அவனுடைய வாழ்நாள் முழுவதுமே என்னன்னு பார்த்தோம்னா எல்லாம் புறம் பேசுவதும் அவதூறு பேசுவதும் இதாகவே அவனுடைய நிலையை பார்க்கும். நம்ம உண்மையிலேயே எடுத்து பாருங்க, நம்முடைய பேஸ்புக் பக்கத்துல நம்முடைய வாட்ஸ்அப்ல அனுப்புனதுல இவைகளை எல்லாம் நல்ல விஷயங்களை தூண்டும் விதமாக நாம் கொடுத்திருக்கிறோமா அல்லது அடுத்தவனுடைய குறைகளையே விமர்சித்து நாம் போய் கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தால் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பது தெரியும். அந்த விமர்சனங்களையும் எப்படி நாம் விமர்சிக்கிறோம், கண்ணியமாக விமர்சிக்கிறோமா, சரியாக மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இருக்கிறோமா என்பதையும் எடுத்து பார்த்தோமையானால் நம்முடைய உள்ளம் சுத்தமா இருக்கா, தூய்மையாக இருக்கா, நபிகளா தவறுகளை எப்படி எல்லாம் சுட்டி காட்டினார்கள் அப்படி இருக்கா என்பதை நாம் என்ன செய்யலாம் தெரியலாம். அதனால இந்த மாதிரி நம்முடைய உள்ளங்கள் தூய்மையானதாக இருக்கும்போது நல்லதின் பக்கம் நம்மளை கொண்டு செல்லும், தூய்மை அற்றதாக இருக்கும்போது கெட்ட விஷயங்களின் பக்கம் கொண்டு போகும். இது மாதிரி கெட்ட விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்கள் நம்முடைய உள்ளங்களை எல்லாம் அசுத்தப்படுத்தி நம்மளை நரகவாதியாக போக்கக்கூடிய செயல்கள் என்று திருக்குறானும் நபிகள் பெருமானார் அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைய தொடரில் அது போன்ற கெட்ட விஷய உள்ளங்களை கெடுக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை பற்றிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ்.